Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கலர் பேப்பர் வால் ஹேங்கிங் பார்க்க போறோம். 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ளார் பண்ணலாம். எப்படி ஃபோல்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரையாங்கிள் ரெண்டாவது தடவை ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மூணு தடவை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் அந்த நீட்டாக இலைக்கெலாம் இருக்கும் இல்லையா, லீஃப்லாம் அந்த இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டமாக வர ஃப்ளார் மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதை வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 6 ஃப்ளார்ஸ் கிட்ட பண்ணிக்கோங்க. நாங்கள் 6 ஃப்ளார்ஸும் கிட்ட பண்ணிட்டு காட்டுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ளார் ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சா? இப்போ இது அதே மாதிரி இன்னொரு ஃப்ளார் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் வரதுக்காண்டி இந்த சிசர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு ஹாஃப் பெட்டல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃப் மட்டும்தான் கட் பண்ணணும். இந்த பாதி எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே கம் வச்சுருங்க. கம் வச்சுட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. அது மேலே அவ்வளோதான். இந்த ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹாஃப் பெட்டல் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம எதுவுமே எந்த பெட்டலுமே கட் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளாருக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 6 இது பண்ணிக்கோங்க. 3 இது பண்ணிக்கோங்க. நான் பண்ணி காட்டுறேன். 3 ஃப்ளார்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 ஃப்ளார்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட சார்ட் பேப்பர் தான் இருக்குது, பிங்க் கலரில். அதனால சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து இப்போ பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் வந்து இது வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். இதாக இருக்கிறது 1/2ஆக மடிச்சுடுங்க. இன்னொரு தடவை இதை 1/2ஆக மடிச்சிங்க. நீங்கள் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தெரியுது இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாமே கொஞ்சம் கேப் விடுங்க. ரொம்ப கேப் விட்றாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கேப் விட்டு கீழே இது மாதிரி இடம் இருக்கணும். அது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. கீழே கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். கட் பண்ணி முடிச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ நிறையா அது கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் 3 பங்காக வந்து பிரிச்சுக்கோங்க. 3 ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக 3 இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. 3 தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பீஸில் இதில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கம்மு வச்சு இது 2 ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. 3யுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ரோல் பண்ணிட்டு எதில் பேஸ்ட் பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த மெத்தட் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன கலர் சார்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன கலர் 2 கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நான் வந்து பிங்க்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைங்களா? இப்போ வந்து நான் பிங்க் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் இதை வந்து பிங்க் தான் நடுவில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பிங்க் கலர் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஏதாச்சும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நடுவில். இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கனால இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே பார்த்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ரோல் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த எண்டில் லைட்டாக கம்மு வச்சுட்டு அதை 2 சேர்த்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ளாரில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்லேயுமே நான் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அது காயட்டும். பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் எடுத்திங்கன்னா அந்த ஃபுல் ஷீட்டையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஹாஃபாக பார்த்து கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இதை வந்து 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். 3ஆக பிரிச்சுட்டு பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோல் தான் பண்ண போகிறோம். நம்ம இது ஸ்டிக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிக்கிறேன் 3 தனித்தனியாக. நான் வந்து சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் ஷீட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி சார்ட் ஷீட் தான் எடுத்திருக்கேன். எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காட்டுறேன். எப்படியுமே நார்மலாக ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் வந்து ஹேண்ட்லேயே ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி
மாதிரி சும்மா இந்த மாதிரி இப்படி சுட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக கம் வச்சுட்டு அதை ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோ இது மாதிரி 3 பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 3 ரோல் பண்ணணும். 3 ரோல் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏதாச்சும் 2 ரோல் எடுத்துகிட்டு 2 ரோலையும் ஒரே சைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். ஒரே சைஸ் அளவு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஹவுஸ்க்கு மேலே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் கம் வச்சு ஒட்டுறதால ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல ஏன்னா நான் ஸ்டாப்லர் கூட போட்டுக்கோங்க. அந்த கம் வச்சு ஒட்டிக்க போகிறேன். மாதிரி ஒட்டிக்கோங்க. அது 2யும் காயட்டும் இல்லையா, அதையுமே ஹாஃபாக கட் பண்ணிட்டு ஈக்குவல் சைஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது 2யும் இந்த மாதிரி ஹவுஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது 2யும் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஹவுஸ் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து இது 2 இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். அது லென்த் அளவுக்கு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. 2 பீஸ் வேணும் நமக்கு. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டுட்டேன். நான் வந்து கம் வச்சு ஒட்டல, நான் ஸ்டாப்லர் போட்டுட்டேன். இப்போ இந்த 3 ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃப்ளாரையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து இந்த ஓரத்தில், இது வந்து இந்த ஓரத்தில், சென்டரில் வந்து இந்த இது இருக்க மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக்கில் கம்மு வச்சுட்டு இந்த ஃப்ளார் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஏன் நம்ம 2 ஸ்டிக் வைக்கிறோம், அந்த ஒயிட் கலர் இது அதுதான் நமக்கு ஸ்டிக்காக ஒரே ஸ்டிக்கில் வச்சு அவ்வளோ ஸ்டெடியாக நிற்காது. இங்கே வந்து 2 இது வைக்கிறது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு இந்த காயட்டும், நல்லா காயட்டும். சார்ட் பேப்பரை எடுத்துகிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 ஹார்ட் ஷேப் நமக்கு வேணும். ட்ரா பண்ணிக்கோங்க. 3 ஷேப் ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி பிங்க் கலரில் 3, ஒயிட் கலரில் 3. பிங்க் கலர் ஹார்ட் வந்து பெருசாக இருக்கணும். ஒயிட் கலர் ஹார்ட் வந்து பெருசாக இருக்கணும். பிங்க் கலர் வந்து ஒயிட்டோட சின்னதாக இருக்கணும். அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன் அதனால. சரிங்களா, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிங்க் ஹார்ட் 3 ஒயிட் கலர் ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயிட் ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த பிங்க் ஹார்ட்டை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதனால் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஹார்ட்டுக்குள்ளே அந்த பிங்க் ஹார்ட்டை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த 3 ஹார்ட்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் ஷீட் எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் ஷீட்டையும் நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லைன் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து இந்த தின்னாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் ஷீட்டை 4 பீஸாக எடுத்துக்கணும். 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னி பத்தலைன்னா இன்னி கொஞ்சம் நான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே இந்த ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா, சின்ன தின்னாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி இதுக்குள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லென்த் வச்சுக்கோங்க. லென்த் வச்சுட்டு பிங்கோட ஒயிட் வந்து சின்னதாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சைடில் நமக்கு வந்து கேப்ஸ் வேணும். அதனால இது மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. பண்ணிக்கோங்க 4 பீஸ்லையும். இப்போ ஹார்ட் எடுத்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வந்து மெஷர்மெண்ட் வச்சே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் லாங்காக மேலே ஏற்றி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டை வந்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்குவோம். ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 4லேயுமே ஃபஸ்ட்டு ஹார்ட்டை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 இதுலேயுமே 4 ஹார்ட் பண்ணணும். வந்து 3 ஹார்ட் தான் சொல்லியிருந்தேன். 4 ஹார்ட் பண்ணணும். ஆனால் 4 ஹார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 4 ஹார்ட்டையும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இந்த இடத்துல இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டாப்லர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல இது இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இந்த மேலே எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 3 வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக இது வந்து லாங்காக இருக்க மாதிரி, இது வந்து அதே சைஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி பின்னாடி கம் வச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இதோட வால் ஹேங்கிங் வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா 2 கலர் ஷீட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.